ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம குப்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குப்தர்களை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். குப்த பேரரசு கிபி 320 முதல் 600 வரை இது இருந்திருக்கு. குப்த வரலாற்றை எழுதுவதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்கு. எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் இலக்கியம், கல்வெட்டு பொறிப்புகள், நாணயங்கள். குப்த அரசர்களின் பரம்பரை குறித்து புராணங்கள் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குப்தர்களோட எழுச்சி பற்றி விசாகதத்தர் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் ஆகிய 2 நூல்களில் குறிப்பிட்டிருக்காரு. யாருன்னா விசாகதத்தர். விசாகதத்தர் எழுதிய நூல்கள் என்னென்னு இதில் கேட்கலாம். நம்பர் 1 தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். அடுத்தது, 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி பாக்யான் விட்டு சென்ற குறிப்புகள் குப்த பேரரசின் சமூக, பொருளாதார, சமய நிலைகளை எடுத்துரைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் இந்த 2ஆம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறதும் முக்கியம்தான். வாங்க இதை வீடியோவில் பார்த்துருவோம். குப்த அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் அவர்களின் உருவங்களும் சொற்றொடர்களும் குப்த மன்னர்களின் பட்டங்கள், அவர்கள் செய்த வேள்விகள் போன்ற விவரங்களை தருகின்றன. வேள்விகள்ங்கிறது இங்கே அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை குறிக்கிறது. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குப்த அரசர்களில் யாருன்னு பார்த்துருவோம். ஸ்ரீகுப்தர் குப்த மரபை தோற்றுவிச்சவர் தான் இந்த ஸ்ரீகுப்தர். அடுத்தது அவருடைய மகன் கடோத்கஜர். அதுக்கப்புறம் 1ஆம் சந்திரகுப்தர் 320 to 330, 10 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு. அடுத்து சமுத்திரகுப்தர் 330 to 380. 2ஆம் சந்திரகுப்தர் 380 to 415. இந்த 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாக்கியான் வந்திருப்பார், 380 to 415. இதில் கொஸ்டின் கேட்கணும்னா பாக்கியான் வந்த வருடங்களை பொறுத்துகன்னு சொல்லி இந்த 380 to 415 கொடுப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குமாரகுப்தர் 415 to 455. ஸ்கந்தகுப்தர் 456 to 468. அடுத்தது புருகுப்தர், புத்தகுப்தர், பாலாதித்யர், இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்களை பற்றிலாம் பார்க்கலாம். இவங்கெல்லாம் கடைசி அரசர்கள்னு பாலாதித்யரை சொல்லுவாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் தான் குப்த மரபை தோற்றுவிச்சார். அடுத்தது இவருக்கு பின்னாடி பதவிக்கு வந்தவர் தான் கடோத்கஜர். இவர் இருவருமே மகாராஜா அப்படின்னு கல்வெட்டுகளில் அழைக்கப்படுறாங்க. அடுத்தது 1ஆம் சந்திரகுப்தர் 320 330. 1ஆம் சந்திரகுப்தர் மகாராஜாதி ராஜா அல்லது அரசர்களுக்கு அரசன் என்று முதலில் அழைக்கப்பட்டார். அடுத்தது 1ஆம் சந்திரகுப்தர் லிச்சாவிகளுடன் மன உறவு கொண்டார். அக்குடும்பத்தை சார்ந்த குமாரதேவி என்ற இளவரசியை மணந்து கொண்டார். இந்த லிச்சாவிங்கிறது நேபாளத்துக்கும் கங்கைக்கும் இடையில் இருக்குது. அந்த லிச்சாவிங்கிறவங்களோட குமாரதேவி அப்படிங்கிற இளவரசி மணந்திருக்காங்க. மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தரின் பரவலான போர் வெற்றிகள் பற்றி குறிப்பிடுகிறது. மெக்ருலி இரும்பு தூண் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ஆம் சந்திரகுப்தரின் பரவலான போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு வரும். இதுலேயே இரும்பு தூண் கல்வெட்டு எதை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்பாங்க. 1ஆம் சந்திரகுப்தரின் பரவலான போர் கல்வெட்டு, 1ஆம் சந்திரகுப்தரின் வாழ்க்கை வரலாறு, 1ஆம் சந்திரகுப்தரின் இசைஞானம், 1ஆம் சந்திரகுப்தரின் இப்படின்னு நிறையா வரும். இதில் நம்ம போர் பற்றி தான், போர் வெற்றிகளை பற்றி தான் இது குறிப்பிடுகிறது. அடுத்து இவர் 26 பிப்ரவரி 320ஆம் ஆண்டு தொடங்கும் குப்த சகாப்தத்தை நிறுவியவர் 1ஆம் சந்திரகுப்தர். அடுத்தது சமுத்திரகுப்தர் 330 to 380. குப்த மரபிலேயே மிகச்சிறந்த அரசர்னா இந்த சமுத்திரகுப்தர் தான். இந்த சமுத்திரகுப்தர் ஆட்சி பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இந்த அலகாபாத் கல்வெட்டு அசோகர் நிறுவிய கல் தூணில் நாகரி வடிவத்தில் வடமொழியில் எழுதப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டில் 33 வரிகள் காணப்படுகிறது. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் எத்தனை வரிகள் காணப்படுகிறது கேட்பாங்க. 33. எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம்னா நாகரி வடிவத்தில் வடமொழியில். வடமொழினா இங்கே சமஸ்கிருதத்தை குறிப்பிடுது. அடுத்து சமுத்திரகுப்தர் அரியணை ஏறிய சூழ்நிலை எப்படி இருந்தது? அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் வட இந்தியா மற்றும் தக்காணத்தில் அவர் மேற்கொண்ட படையெடுப்புகள், அதன் பிறகு ஒரு கவிஞராகவும் அறிஞராகவும் அவரது சாதனைகள் ஆகியவற்றை இக்கல்வெட்டு குறிப்பிடுது. மேலும் அலகாபாத் தூண் கல்வெட்டில் அவரது
படையெடுப்போட 3 நிலைகள் வந்து கூறப்பட்டிருக்கு. ஒன்று, வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிராக போர். தென்னிந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிரான புகழ்மிக்க தட்சிணபதா படையெடுப்பு. இந்த தட்சிணபதா என்பது சமுத்திரகுப்தரின் எந்த படையெடுப்பை குறிக்கும் அப்படின்னு கேட்கலாம். தென்னிந்திய ஆட்சியர்களுக்கு எதிரான புகழ்மிக்க படையெடுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிரான 2வது படையெடுப்பு. வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மொத்தம் 2 தடவை படையெடுத்திருக்காரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்காளத்திலிருந்து சிந்து வரை, அதாவது கிழக்கில் வங்காளத்திலிருந்து மேற்கில் சிந்து வரை, இமயமலையிலிருந்து விந்திய மலை வரை சமுத்திரகுப்தர் பேரரசு விரிவாக விவரிக்கப்பட்டது. 1 மினிட். இதில் பாருங்கள், இது வங்காளத்திலிருந்து சிந்து வரை, அடுத்தது இமயமலையிலிருந்து மகாராஷ்டிரா வரை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது விந்திய மலை வந்து இங்கே தான் இருக்குது. விந்திய மலை, சாத்புரா மலை அப்படின்னு இருக்கும். நர்மதைக்கும் தபதிக்கும் நடுவில் ஓடுறது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயமலை டு விந்திய மலை. அடுத்தது 9 வட இந்திய அரசுகளையும் 11 குடியரசு குழுக்களையும் 12 தென்னிந்திய அரசுகளையும் போர்களில் இவர் வென்றதாக அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து குறிப்பிடுகிறது. அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சவர் வந்து இவரோட அமைச்சர் ஹரிசேனர் அப்படிங்கிறவர். அடுத்தது, சமுத்திரகுப்தர் தமது 1வது படையெடுப்பில் அச்சுதன், நாகபாணன் ஆகிய இருவரையும் முறியடித்தார். 1வது படையெடுப்பில் முறியடிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்பாங்க. அச்சுதன், நாகபாணன். அச்சுதன் பெரும்பாலும் ஒரு நாக மரபு அரசராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு இது குறிப்பிடுகிறது. அடுத்து, நாகபாணன் மேலை கங்கை சமவெளி பகுதியை ஆட்சி புரிந்து வந்த கோடா குடும்பத்தை சேர்ந்தவர். இவர்களின் அரசுகளை இணைத்து கொண்டார். அடுத்தது, சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து 12 ஆட்சியாளர்களை முறியடித்தார். அந்த 12 ஆட்சியாளர்கள் யாருன்னு பாருங்கள். கேரளாவில் மந்தராஜன், கோசல நாட்டு மகேந்திரன், கோட்டுராவை சார்ந்த சுவாமி தத்தன், காஞ்சியை சார்ந்த விஷ்ணுகோபன், பாலக்காவின் உக்ரசேனன், பிஸ்தபுரத்து மகேந்திரகிரி, அவமுத்த நாட்டு நீலராஜன், ரெண்டம்பல்லாவின் தாமனன், மகா காந்தாரத்தின் வியாகராஜன், வெங்கி நாட்டு ஹஸ்திவர்மன், தேவராஷ்டிரத்து குபேரன், குஸ்தலபுரத்து தனஞ்சயன். இதுதான் தென்னிந்தியாவை பொறுத்தவரை சமுத்திரகுப்தரின் கொள்கை வேறுபட்டு இருந்தது. அதாவது வட இந்தியாவுக்கு தனி, தென்னிந்தியாவுக்கு தனி. அதுமாரி அவர் தென்னிந்திய அரசுகளை இணைத்து கொள்ளவே இல்லை. அவர் வட இந்தியாவை மட்டும்தான் இணைச்சிக்கிட்டாரு. மாறாக தனது மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தினார். அதாவது இவரது ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இந்த பகுதியை மட்டும்தான் இவர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். மற்றதெல்லாம் இந்த தென்னிந்தியாவில் இருக்கிறதெல்லாம் இவர்களோட துணையில் எத்தனை பேர் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களை வச்சு இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அதை தான் இதில் குறிப்பிடுறாங்க. சமுத்திரகுப்தரின் 3வது படையெடுப்பு எஞ்சியிருந்த வட இந்திய அரசர்களை முறியடித்தது. 9 வட இந்திய அரசுகளை அளித்தார். அது யாருன்னா அச்சுதன், கணபதிநாகன், சந்திவர்மன், ருத்ரதேவன், மதிலன், பாலவர்மன், நந்தின், நாகசேனன், நாகதத்தன். இவர்களில் பெரும்பாலும் நாகர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அடுத்து, வரலாற்றின் ஏடுகளில் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் குறிப்பிடத்தகுந்தவையாகும். எதிரிகளை சமுத்திரகுப்தர் பெருந்தன்மையுடன் நடத்தியமை, அவர் கூறிய அறிவு, இசையில் மேதை போன்றவற்றை அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அடுத்து, சமுத்திரகுப்தர் பாடல்கள் இயற்றும் திறமை பெற்றிருந்ததால் கவிராஜன் என்று அழைக்கப்பட்டார் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது. அடுத்து, சமுத்திரகுப்தர் வந்து நாணயங்களில் வீணையுடன் அமர்ந்திருக்கும் காட்சி பொறிக்கப்பட்டுள்ளது. இசையில் அவருக்கு ஆர்வம் இருந்ததையும் இந்த விளக்குகிறது. அடுத்தது, சமுத்திரகுப்தரின் வடமொழியை ஆதரித்தார். அவர் ஒரு சிறந்த வைணவர். இதில் வைணவர்னா யாருன்னா பெருமாளை கும்பிட்றவங்க தான் வைணவர். இதை ஞாபகம் வச்சுங்க. புத்த சமயத்தின் மீது பற்று கொண்டிருந்த இவர் புத்த அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்தார். இதில் புத்த சமயத்தின் மீது இவர் பற்று கொண்டிருந்தார் ஒத்துக்கலாம். புத்த அறிஞரான வசுபந்துவை ஆதரித்தார். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வசுபந்துங்கிறவர் எந்த அறிஞர்னு கேட்பாங்க. வைணவ அறிஞர், சைவ அறிஞர்,
புத்தறிஞர்னு நம்ம புத்தறிஞர் தான் எழுதணும். இந்திய நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தர் அழைக்கப்படுகிறார். சமுத்திரகுப்தர் 8 வகையான நாணயங்களை வெளியிட்டார். சமுத்திரகுப்தர் எத்தனை வகையான நாணயங்களை வெளியிட்டார்னா 8 வகை. சமுத்திரகுப்தர் ஒரு சிறந்த கவிஞராக திகழ்ந்தார். ஹரிசேனர் உள்ளிட்ட பல அறிஞர்களை ஆதரிச்சிருக்காரு. அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர். இந்த 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாக்யான்கிறவர் வந்திருப்பார். 380 to 415 காலகட்டம். சமுத்திரகுப்தரின் பின் அவரது மகன் 2ஆம் சந்திரகுப்தர் அதாவது இவரோட பேர் விக்ரமாதித்யர் ஆட்சிக்கு வந்தார். 2ஆம் சந்திரகுப்தரின் இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம், விக்ரமாதித்யர். ஆனால் வரலாற்று அறிஞர்கள் சமுத்திரகுப்தருக்கு பின் ராமகுப்தர் ஆட்சிக்கு வந்ததாக கூறுகின்றனர். இதற்கு வலுவான சான்றுகள் இல்லை. 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யர் திருமண உறவுகள் மூலம் தனது அரசியல் வலிமையை பெருக்கி கொண்டார்னு சொல்லலாம். மத்திய இந்தியாவின் நாக இளவரசி குபேர நாகா என்பவரை 2ஆம் சந்திரகுப்தர் மணந்து கொண்டார். தனது மகள் பிரபாவதியை வாகடக மரபு அரசன் 2ஆம் ருத்ரசேனருக்கு மணமுடித்து கொடுத்தார். யார? பிரபாவதிய மகள். ஞாபகம் வச்சுங்க. தக்காணத்தில் புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் வாகடர்கள் ஆட்சி புரிந்தன என்ற அடிப்படையில் இந்த மன உறவு அரசியல் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. அடுத்து மேற்கிந்தியாவை வெற்றி கொள்ளல். மேற்கிந்தியாவில் சத்திரப்பூக்களை எதிர்த்து போரிட்டு பெற்ற வெற்றியே 2ஆம் சந்திரகுப்தரின் போர்த்துறை சாதனைகளில் மகத்தானதாகும். சத்திரப்பு மரபின் கடைசி ஆட்சியாளரான 3ஆம் ருத்ரசிம்மன் இப்போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். யாருன்னு பார்த்தோம்னா 3ஆம் ருத்ரசிம்மன். மேற்கு மாளவம், கத்தியவார் தீபகற்பம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய ஆட்சி பகுதிகளை குப்த பேரரசுடன் இணைத்து கொள்ளப்பட்டன. அடுத்தது இந்த மகத்தான வெற்றிக்கு பிறகு 2ஆம் சந்திரகுப்தர் அஸ்வமேத யாகம் நடத்தியதோடு சாகர்களை அழித்தவர் என்று பொருள் கொண்ட சாகரி என்ற விருது பெயரையும் சூட்டிக்கொண்டார். தம்மை விக்ரமாதித்யன் என்றும் புகழ்பட கூறிக்கொண்டார். யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தர். குப்த அரசர்களில் 2ஆம் சந்திரகுப்தர் முதலாக வெள்ளி நாணயங்களை மேற்கத்திய சத்திரப்பாக்கள் அரசர்கள் பாணியில் வெளியிட்டார். அடுத்தது மேற்கிந்தியாவை வெற்றி கொண்டதன் விளைவாக பேரரசின் மேற்கு எல்லை அரபிக்கடல் வரை நீண்டது. இதுவே ஒரு கொஸ்டின் தான். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் மேற்கு எல்லை அரபிக்கடல் வரை நீண்டதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது நம்ம எல்லாரும் மிகச்சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர், அதனால் அவர் தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதில் 2ஆம் சந்திரகுப்தர். இதனால் புரோஜ், சொபாரா, காம்பே உள்ளிட்ட துறைமுகங்கள் குப்த பேரரசின் எல்லைக்குள் வந்தன. அடுத்தது உஜ்ஜயினி முக்கிய வணிகத்தலம் மற்றும் குப்தர்களின் மாற்று தலைநகரமாகவும் விளங்கியது. இந்திய பொருட்களை வாங்குவதற்காக மேற்கத்திய வணிகர்கள் ரோமானிய தங்கத்தை இந்தியாவிற்கு கொண்டு குவித்தனர். 2ஆம் சந்திரகுப்தர் வெளியிட்ட பல்வகை தங்க நாணயங்கள் குப்த பேரரசின் செல்வ செழிப்புக்கு அடையாளமாகும். 2ஆம் சந்திரகுப்தர் தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அது செல்வ செழிப்புக்கு அடையாளமாக கருதப்படுது. அடுத்தது வங்காளத்தில் அழகான பருத்தி ஆடைகள், பீகாரில் அவுரிச்சாயம், பனாரஸ் பட்டு, இமயத்தில் சந்தனம், நறுமண பொருட்கள், தென்னிந்தியாவில் வாசனை திரவியம், இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறதுக்கு கொண்டு குவிச்சிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் அங்கங்கே தயாரித்த பொருட்கள், அதையும் ஞாபகம் வச்சிங்க. 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி எல்லைகள் பார்த்தோம்னா மேற்கில் மாளவம், குஜராத், கத்தியவார், வடமேற்கில் பாக்டீரியா வரை, கிழக்கில் வங்காளம், தெற்கில் நர்மதை நதி வரை. அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் புகழ்வாய்ந்த சீன பயணி பாக்கியான் இந்தியாவிற்கு வருகை தந்தார். இந்தியாவில் பாக்கியான் தங்கியிருந்த 9 ஆண்டுகள் குப்த பேரரசில் மட்டுமே 6 ஆண்டுகள் கழித்தார். இந்தியாவில் மொத்தம் 9 ஆண்டுகள் தங்கியிருக்காரு பாக்கியான். அதில் 6 ஆண்டுகள் குப்த பேரரசில் மட்டுமே தங்கியிருக்காரு. கோட்டான், காஷ்கர், காந்தாரம், பஞ்சாப் என்று பாக்கியான் நிலவழியாகவே இந்தியாவிற்கு வந்தார். பெஷவார், காசி, புத்தகயா உள்ளிட்ட பல இடங்களுக்கு அவர் சென்றார். இலங்கை, ஜாவா வழியாக கடற்பயணமாக அவர் சீனா திரும்பினார். ஜாவா வழியாக இலங்கைக்கு எப்படி திரும்பினார்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து புத்தர் பிறந்து வாழ்ந்த இடத்தை தரிசித்து புத்த சமய சுவடிகளை சேகரித்து எடுத்து செல்லும் நோக்கத்துடனே பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார். இதுவே ஒரு
இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான். ஏன்னா புத்தர் எதற்காக இந்தியா வந்தார்னு கூட கேட்கலாம். பாடலிபுரத்தில் தங்கினார். பாக்கியான் கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டுள்ளார். கங்கை சமவெளியை பாக்கியான் இரண்டாம் சந்திரகுப்தரின் பெயரை குறிப்பிடவில்லை. அரசியல் விவகாரங்களில் அவர் அதிக அக்கறை காட்டவில்லை. அவரது முதன்மையான நோக்கம் புத்த சமயத்தை பற்றியதே ஆகும். அவர் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி குறிப்பிடவே இல்லைன்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரோட மதிப்பீடு. இவர் தங்கம், வெள்ளி, செம்பு ஆகியவற்றிலான பல்வகைப்பட்ட நாணயங்களை வெளியிட்டுள்ளார். புகழ்மிக்க நவரத்னங்கள் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்தனர். அவர்களின் முதன்மையானவர் காளிதாசர். அடுத்து காளிதாசர் சாகுந்தலம், அது ஒரு வடமொழி காவியம். வடமொழினா சமஸ்கிருதம். சாகுந்தலம் உலகின் தலைச்சிறந்த 100 புத்தகங்களில் ஒன்று தான் இந்த சாகுந்தலம். அடுத்து காளிதாசர் இயற்றிய நூல் சாகுந்தலம், மாளவி காக்னிமித்ரம், இது விக்ரமோ ஒரு விஷயம், இது ஆகியவை ரெண்டுமே நாடகங்கள் தான். ஆனால் சாகுந்தலம் ஒரு வடமொழி காவியம். ரகுவம்சம், குமாரவம்சம், இது ரெண்டும் காப்பியங்கள். ரிதுசம்ஹாரம், மேகதூதம், இது கவிதை நூல்கள். காளிதாசர் இயற்றிய நூல்கள்லேயே எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். வடமொழி காவியம், நாடகங்கள் 2 காப்பியங்கள், 2 கவிதை நூல்கள், மொத்தம் 7 நூல்கள். 7 இதாக பிரிச்சிருக்காங்க நூல்களையே. அடுத்து கவிதை நூல்கள் 2, ரிதுசம்ஹாரம், மேகதூதம். ரகுவம்சம், குமாரவம்சங்கிறது காப்பியங்கள். மாளவி காக்னிமித்ரம், விக்ரம ஊர்வசியம் 2 நாடகங்கள். சாகுந்தலம் வடமொழி காவியம். இது ஞாபகம் வச்சுங்க. விசாகதத்தர் இயற்றிய நூல்கள் முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் 2 நாடகங்கள். தன்வந்திரி இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசவையில் ஆலோசகராக இருந்தார். இக்காலத்தில் கலைகள் பண்பாட்டு வளர்ச்சி மூலமாகத்தான் குப்தர் காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் தோன்றர்கள். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் அவரது மகன் குமாரகுப்தர் ஆட்சிக்கு வந்தார். அடுத்து குமாரகுப்தர் பற்றி. குமாரகுப்தர் 415 முதல் 455 வரை. குமாரகுப்தர் ஏராளமான நாணயங்களை வெளியிட்டார். இவரது கல்வெட்டுகள் குப்த பேரரசு முழுவதும் காணலாம். குமாரகுப்தர் குதிரை வேள்வியையும் மேற்கொண்டார். குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். புஷ்யமித்திரர்களால் குப்தப்படை முறியடிக்கப்பட்டது. யாராலும் பார்த்தீங்கன்னா புஷ்யமித்திரர்களால். யாருடைய காலத்தில்? குமாரகுப்தர் காலத்தில் புஷ்யமித்திரர்களால் குப்தப்படை முறியடிக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். குதிரை வேள்வியை மேற்கொண்டவர் குமாரகுப்தர். அடுத்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் தான் ஹூணர்களை முறியடித்து குப்த பேரரசை கைப்பற்றினார். இந்த போரினால் குப்த பேரரசின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஹூணர்களை முறியடித்து குப்த பேரரசை கைப்பற்றியவர் ஸ்கந்தகுப்தர் தான். இந்த போரினால் குப்த பேரரசு பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இறுதியில் ஹூணர்களின் படையெடுப்புகளின் விளைவாக குப்த பேரரசு மறைந்தது. பின் மாலவத்தின் யசோதவர்மன் எழுச்சி பெற்றான். அடுத்து குமாரகுப்தருக்கு பின் ஆட்சி புரிந்தவர்கள் புருகுப்தர், புத்தகுப்தர், பாலாதித்யர். ஆட்சி முறைன்னு பார்த்தோம்னா குப்தரில் ஆட்சி முறை பரம பட்ட ரகா, மகா ராஜாதிராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட், சக்கரவர்த்தி போன்ற விருது பெயர்களை குப்த பேரரசுகள் சூட்டி கொண்டன. குப்தர்கால கல்வெட்டுகள் சண்டி விக்கிரகன் என்ற உயர் அதிகாரி பற்றி கூறுகிறது. யாருன்னு பார்த்தோம்னா சண்டி விக்கிரகன். இவர் அயலுறவுத்துறை அதிகாரியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. குமார மத்தியர்கள், அயுக்தர்கள் போன்ற அதிகார வர்க்கம் மூலமாக அரசர் மாகாண ஆட்சித்துறையோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்னு சொல்லலாம். குப்த பேரரசின் மாகாணங்கள் புக்தியாக பிரிக்கப்படுகிறது. அடுத்தது ஆளுநர்கள் உபரிகர்கள். ஆளுநர்கள் இளவரசர்களே தான் இருந்திருக்காங்க. அவர்கள் பேர் உபரிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். குப்தர் காலத்தில் இளவரசர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்கலாம். ஆளுநர்கள் உபரிகர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் விசயபதி. நகர நிர்வாகம் நகர சிரேஷ்டிகள். கிராம நிர்வாகம் கிராமிகர்கள். கிராமம் நகரமாகவும் மாவட்டமாகவும் விஷயங்களாகவும் புக்தியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. குப்தர் ஆட்சி கருணை மிக்கதாக இருந்தது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சுதந்திரத்தை அனுபவிக்க முடிந்தது. அபராதம் விதிப்பதே பொதுவான தண்டனை. ஒற்றர் முறை இல்லை. இதுதான் முக்கியமான இது. ஒற்றர் முறை இல்லை. மௌரிய ஆட்சி முறையை விட குப்தர் ஆட்சி மிகவும் சுதந்திரமாக காணப்பட்டது. குப்தர் கால சமூக வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா குப்தர் காலத்தில் ஜாதி முறை கடுமையாக பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வைணவத்தை கும்பிட்றாங்க. வைணவர்னு மோஸ்ட்லி பெருமாளை கும்பிட்றவங்க தான் இருப்பாங்க. அதனால்
தீண்டாமை வழக்கம் குப்தர் காலத்தில் மெல்ல வளரத் தொடங்கியது. சண்டாளர்கள் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டதாக பாக்யான் கூறியுள்ளார். மகளிர் நிலைமை மோசமடைந்தது. சமய நூல்கள் படிப்பதற்கு அனுமதி இல்லை. யாருக்குன்னா மகளிருக்கு. சுயம்பரம் கைவிடப்பட்டது. மனுஸ்மிருதி பெண்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தது. எதுன்னு பார்த்தோம்னா மனுஸ்மிருதி. பிராமண சமயம் செல்வாக்கு பெற்றது. பிராமண சமயம் 2 வகைப்படும். ஒன்று வைணவம், இன்னொன்று சைவம். பெரும்பாலான குப்த அரசர்கள் வைணவர்களாக இருந்தனர். ராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள் குப்தர் காலத்தில் தான் தொகுக்கப்பட்டது. அதாவது இறுதி வடிவம் பெற்றதுன்னு சொல்லலாம். பஞ்சதந்திர கதைகள் இயற்றப்பட்டன. பிராமண சமயத்தின் எழுச்சியினால் புத்த சமயமும் சமண சமயமும் வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் வசுபந்து போன்ற புத்த அறிஞர்கள் ஆதரிக்கப்பட்டனர். மேற்கில் மற்றும் தென் இந்தியாவில் சமண சமயம் செழித்து வளர்ந்ததுன்னு சொல்லலாம். இக்காலத்தில் தன் வாலாபியில் முதல் சமண சமய மாநாடு கூட்டப்பட்டது. பிராமண சமுதாயத்தின் எழுச்சியினால தான் புத்த சமயமும் சமண சமயமும் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. வசுபந்து போன்ற புத்த அறிஞர்கள் ஆதரிக்கப்பட்டன. மேற்கு மற்றும் தென்னிந்தியாவில் சமண சமயம் செழித்து வளர்ந்தது. இக்காலத்தில் தான் வாலாபியில் முதல் சமண சமய மாநாடு கூட்டப்பட்டது. சுவேதாம்பரர்களின் சமண விதிகள் எழுதப்பட்டன. குப்தர் காலத்தில் ஏற்பட்ட பண்பாட்டு வளர்ச்சியை இந்திய அறிவுசால் நடவடிக்கைகளின் உச்சக்கட்டம் எனலாம். அடுத்தது கட்டிடக்கலை பற்றி கொடுத்துருக்காங்க. நாகரி மற்றும் திராவிட கலைப்பாணிகள் இரண்டும் குப்தர் காலத்தில் வளர்ச்சி பெற்றன. நாகரிங்கிறது வட இந்தியாவில் பின்பற்றப்பட்ட கட்டிடக்கலை. திராவிடம்ங்கிறது தென்னிந்தியாவில் பின்பற்றப்பட்ட கட்டிடக்கலை. வெசரான்னு ஒன்று இருக்குது. அது வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் கலந்து மத்திய இந்தியாவில் பின்பற்றப்பட்ட கட்டிடக்கலை. ஆனால் குப்தர் காலத்தில் கலை சின்னங்களின் பெரும்பகுதி ஹூனர்கள் போன்ற அந்நிய படையெடுப்புகளால் அழிக்கப்பட்டுள்ளன. ஜான்சிக்கு அருகே உள்ள தியோகார் கோவில், அலகாபாத்துக்கு அருகே உள்ள கார்வாஸ் ஆலயம், மதுராவில் நிற்கும் வடிவில் உள்ள புத்தர் சிலை, இதில் கிரேக்க சாயலும் இருக்குது. நிற்கும் வடிவில் உள்ள புத்தர் சிலையில் சாரநாத் அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட புத்தர் சிலை, ஸ்கந்தகுப்தரின் பிடாரி, ஒற்றைக்கல் தூண் கல்வெட்டு. ஒற்றைக்கல் தூண் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து குப்தர் காலத்தில் உலோகவியல் நன்கு வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா தற்போது பர்மிங்ஹாம் அருங்காட்சியகத்தில் உள்ள சுல்தான்கஞ்ச் என்ற இடத்தில் முதலில் கண்டெடுக்கப்பட்ட செம்பாலான புத்தர் சிலை 7.5 அடி உயரம் மற்றும் 1 டன் எடை உள்ளது. பர்மிங்ஹாம் அருங்காட்சியகத்தில் உள்ள சுல்தான்கஞ்ச் என்ற இடத்தில் முதலில் கண்டெடுக்கப்பட்ட செம்பாலான புத்தர் சிலை. மெக்ரோலி இரும்பு தூண். அடுத்த ஓவியங்கள்னு பார்த்தோம்னா குவாலியருக்கு அருகே உள்ள பாக்குவையில் இந்த ஓவியத்துக்கள்லாம் ஒன்று அஜந்தா சுவர ஓவியங்கள். ஜாதக கதைகளில் கூறப்பட்டுள்ளது புத்தரின் வாழ்க்கையை சித்தரிக்கின்றன. அஜந்தா ஓவியங்கள் எதை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தோம்னா புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை சித்தரித்து கூறுகிறது. இலங்கையில் உள்ள சிகிரியா ஓவியம் அஜந்தா ஓவியங்களின் தாக்கத்தை பிரதிபலிக்கின்றதுன்னு சொல்லலாம். அடுத்து இலக்கியம் பார்த்தோம்னா வடமொழி அதாவது சமஸ்கிருதம் குப்தர் காலத்தில் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. பிராமி தான் இப்படி போட்டிருக்காங்க. பிராமி வடிவத்திலிருந்து நாகரி வடிவம் வளர்ச்சி பெற்றது. வடமொழி இலக்கியங்களையே மிகச்சிறந்தவை குப்தர் காலத்தை சார்ந்தவையாகும். குப்தர் காலத்தில் புகழ்வாய்ந்த கவிஞர் சூத்ரகர். இவர் எழுதிய மிருச்சகடிகம் நகைச்சுவைக்கும் சோகத்திற்கும் பெயர் பெற்றது. சூத்ரகர் எழுதிய மிருச்சகடிகம் நகைச்சுவைக்கும் சோகத்திற்கும் பெயர் பெற்றது. அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை கூறும் கதை கிருத ஜூனியம். இந்த நூலை படைத்தவர் பராவி. அடுத்தது தண்டின் காவிய தரிசனம் அப்படிங்கிறதும் தசகுமார சரிதம் அப்படிங்கிறதையும் ஏற்றிருக்காரு. அடுத்து வசுபந்து வசவ தத்தை அப்படிங்கிற ஒரு நூலை ஏற்றிருக்காரு. குப்தர் காலத்தில் தான் பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மா என்பவரால் தொகுக்கப்பட்டிருக்கு. இது விக்ரமாதித்யன் பார்த்துருப்போம், 2ஆம் சந்திரகுப்தரோட பேர். அவரை பற்றி தான் இந்த நூல் கூறும். விஷ்ணு சர்மா என்பவரால் தொகுக்கப்பட்டிருக்கும். அமரசிம்மர் என்ற புத்த அறிஞர் அமரகோஷம் என்ற அகராதியை ஏற்றிருக்காரு. அடுத்து தற்போது காணப்படும் புராணங்கள் குப்தர் காலத்தில் தொகுக்கப்பட்டதாகும். அவற்றில் குறிப்பிடத்தக்கவை பாகவத புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம், மத்ஸ்ய
புராணம் அப்படிங்கிறது யாரால் பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் தொகுப்பட்டவை. அவற்றில் குறிப்பிடத்தக்கவை தான் பாகவத புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம், மத்தியச புராணம் அப்படிங்கிறது. அடுத்து குப்தர் காலத்தில் அறிவியல், குப்தர் கால அறிவியல்னு பார்த்தோம்னா கணிதம், வானியல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற துறைகளில் குப்தர் காலத்தில் பெரும் முன்னேற்றம் அடைந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது ஆரியபட்டர் ஒரு சிறந்த கணித மேதை, வானியல் அறிஞர். கிபி 499ஆம் ஆண்டு அவர் ஆரியப்பட்டியம் என்ற நூலை எழுதினார். அவர் கணிதம் வானநூல் தொடர்புடையது. சூரியன் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படுவதை அறிவியல் அடிப்படையில் இந்நூல் விவரிக்கிறது. எதுன்னு பார்த்தோம்னா ஆரியப்பட்டியம் பூமி உருண்டைய வடிவிலானது என்றும் அது தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்றும் முதலில் அறிவித்தவர் தான் ஆரியபட்டர். ஆனால் அக்கருத்துக்களை அவருக்கு பின் வந்த வராகமிகரும் பிரம்மகுப்தரும் நிராகரித்தாங்க. பிற்காலத்தில் இந்த மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. வராகமிகிரர் 5 வகையான இயல் அமைப்புகளை கூறும் பஞ்ச சித்தாந்திகா என்ற நூலை படைச்சிருக்காரு. ஜோதிட கலையில் சிறந்த புலமையுடையவராகவும் அவர் திகழ்ந்திருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா வராகமிகிரர். அவரது படைப்பான பிருஹத் சம்ஹிதை வடநூல் இலக்கியத்தில் சிறந்த நூலாக போற்றப்படுகிறது. வானியல், ஜோதிடம், புவியியல், கட்டிடக்கலை, வானியல், விலங்குகள், மனமுறைகள், சகுனங்கள் என பல்வேறு தலைப்புகள் இந்நூலில் இடம்பெற்றிருக்கு. எதுன்னு பார்த்தோம்னா பிருஹத் சம்ஹிதை. ஜோதிடம் இருக்குது, புவியியல், கட்டிடக்கலை, வானியல், விலங்குகள், மனமுறைகள், சகுனங்கள் பற்றி இருக்குது. அடுத்து வராகமிகிரர் எழுதிய பிருஹத் ஜாதகம் என்ற நூல் ஜோதிட கலைக்கு அடிப்படையாக கருதப்படுகிறது. மருத்துவத்துறையில் சிறந்த மேதையான வாக்பதர் குப்தர் காலத்தில் வாழ்ந்தவர். பண்டைய இந்தியாவின் மருத்துவ மும்மணிகளில் வாக்பதரும் ஒருவர். அடுத்து குப்தர் காலத்திற்கு முன் வாழ்ந்த மற்ற 2 அறிஞர்கள் சரகர், சுஷ்ருதர். அஷ்டாங்க சம்ஹிரகம் அல்லது மருத்துவத்தின் 8 பிரிவுகள், அதாவது அஷ்டாங்க சம்ஹிரகங்கிறது மருத்துவத்தின் 8 பிரிவுகள் தான். இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அஷ்டம்னா 8 ஞாபகம் வச்சுங்க, சம்ஸ்டகம்னா மருத்துவம்னு இருக்கலாம் என்ற நூலை வாக்பதர் எழுதியிருக்காரு. வீரசேனர் வியாக்கரணம் அப்படிங்கிறதையும், சாமண்டகன் அப்படிங்கிறவர் நீதி சாஸ்திரம் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காங்க. குப்தர் காலம் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. காரணம் கலை பண்பாட்டு வளர்ச்சி மூலமாக குப்தர் காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் காரணம். குப்தர் காலத்தோட பொருளாதார வாழ்க்கை, நிலம் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஹீலா, ஷேத்ரா, வாஸ்து, சரஹா, அப்ரஹதா அப்படிங்கிறது. இதில் ஷேத்ரா அப்படிங்கிறது விவசாயம் பண்ணுற நிலம், வாஸ்து அப்படிங்கிறது வாழ்விடம் அல்லது குடியிருப்பு நிலம்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருக்காங்க 2022. அடுத்தது சரஹா அப்படின்னா மேய்ச்சல் நிலம், அப்ரஹதானா காட்டுப்பகுதி. குப்தர் காலத்தோட துறைமுகங்கள். ஃபஸ்ட்டு மேற்கு பகுதின்னு பார்த்தோம்னா பரோச், சால், கல்யாண், காம்பே. கிழக்கு துறைமுகம்னு பார்த்தோம்னா தாமிரலிப்தி, காந்தசாலா ஞாபகிங்க. அடுத்து குப்தர் காலத்தில் வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு. அவையான்னு பார்த்தோன்னா பாலி. மௌரியர் காலத்தில் இது பலின்னு சொல்லுவாங்க. மௌலியர் காலத்தில் மக்களால் ஆர்வம் கொண்டு செலுத்திய வரி தான் இந்த பலிங்கிற வரி. குப்தர் காலத்தில் இந்த வரி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மௌரிய காலத்தில் ஆர்வம் கொண்டு மக்கள் செலுத்தது தான் இந்த பாலின்னு கொடுத்துருக்காங்க, பலி. இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாகா அப்படின்னா விவசாயி சாகுபடி தொடர்பான வரி. இது உற்பத்தியில் 6ல் 1 பங்கு இந்த பகுதியில் வரியாக இருந்திருக்கு பாகாங்கிறது. போகா அப்படிங்கிறது பரிசுகள், மலர்கள், பழங்கள் ஆகியவை தொடர்பான வரி தான் இந்த போகா. ஹிரண்யா அப்படிங்கிறது இது ரொக்கமாக வழங்கப்படும் வரி. ஹிரண்யா என்பது தங்கம் என்பதனோட பொருள் தான் ஹிரண்யா. ஹலிவகரா அப்படின்னா உழுநிலம் கலப்பை தொடர்பான வரி தான் ஹலிவகரா. காரா அப்படின்னா ஒரு கிராமத்திலிருந்து வசூலிக்கப்படும் சில ஒழுங்கற்ற வரியாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. சுல்கா அப்படின்னா சுங்க வரி. உதியங்கா அப்படின்னா இந்த வரி ஒரு சமூக பாதுகாப்பு வரியாக இருந்திருக்கலான்னு கூறப்படுது. அடுத்து கிளிப்தா அப்படின்னா இது விற்பனை மற்றும் நிலங்கள் கொள்முதல் தொடர்பான வரி. அடுத்தோட மருத்துவத்தில் மும்மணிகள் யாருன்னா சரகர், சுஷ்ருதர், வாக்பதர். காளிதாசர் இயற்றிய நூல்களில் முன்னதான் பார்த்தோம். நாடகம் சாகுந்தலம், விக்ரம் ஒரு விஷயம், மாளவி காக்னிமித்திரம். நாடகத்தோட சாகுந்தலம், விக்ரம் ஒரு விஷயம், மாளவி காக்னிமித்திரம்.
காப்பியம் பார்த்தோம்னா ரகுவம்சம், குமார சம்பவம், கவிதை நூல் மேகதூதம், ரிதுசம்ஹாரம் முதலிய நூல்களை மகாகவி காளிதாசர் இயற்றியிருக்காரு. இதோட குப்தருங்கிற பாடம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.